நாட்டில் நாளைக்கு கலங்காத செல்வமும் நன்மையை சுரண்டாத நட்பும் வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப பாரத பிரதமர் அழகாக சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக திரு ஷாம் சேகர் அவர்களை சிறப்புரையாற்ற அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு உலக அளவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வளர்ந்த நாடுகள் தங்களுடைய சந்தையை திறந்து வைத்திருந்தார்கள், பொருளாதார வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் முடிந்து இன்னைக்கு எங்களுக்கு என்ன பொருளாதார வாய்ப்புகளை உலகம் வழங்கப் போகிறதுன்னு எல்லா நாடுகளையும் கேட்குற இடத்துக்கு அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடு வந்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட பொருளாதாரத்தை தலைகீழாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகின் மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி, பிக்கெஸ்ட் சூப்பர் பவர் ஆஃப் த வேர்ல்டு ஒவ்வொரு நாடாக போய் உங்கள் நாட்டில் எனக்கு என்ன விற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன்னு கேட்கும்னு யாராவது 10-20 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா அதை யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாச்சு. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. எல்லா நாடுகளும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட டாரிஃப்ல உடன்பாடு ஏற்படுத்திக்கிட்டே வரும். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் மற்ற நாடுகள் அவர்களுக்கிடையே வர்த்தக ஒப்பந்தங்களை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார்கள். இதன் வெளிப்பாடு என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பார்கெனிங் பவர் என்ன, தன்னால் தன்னுடைய மக்களுக்கு எதை பெற்றுத்தர முடியும் என்ற அந்த தேடலில் இறங்கி இருக்கிறார்கள். ஸோ இந்த கவுண்டர் ப்ரெஷர்ஸ்க்கு நடுவில் நம்முடைய நிலைமை என்ன, நாம எங்க நிற்கணும், எந்த துறையில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், இறக்குமதி சார்ந்த நம்முடைய கொள்கைகள் எப்படி வகுக்கப்பட வேண்டும், ஏற்றுமதி பாதிக்காத வகையில் நம்ம எப்படி உடன்பாடுகளை எல்லோருடைய எட்ட வேண்டும். இதுதான் இன்னைக்கு சேலஞ்ச். இது ஏதோ 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் அ மல்டி ப்ராஞ்ச்டு ப்ராப்ளம். இது ஒருத்தருடைய பிரச்சனை இல்லை, இரு நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை இல்லை, எல்லா நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் ஒப்பந்தத்தை எட்ட போகிறோமா இல்லையா, அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்க போகிறது, அந்த ஒப்பந்தம் நமக்கு என்ன வகையான பாதகங்களை உருவாக்கும். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம மைண்டில் வந்துட்டே இருக்கு. டெய்லி நம்ம சொசைட்டியில் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் என்ன நடக்கும், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு என்ன ஆகும். ஸோ ஒரு பக்கம் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், இன்னொரு பக்கம் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இதுக்கு நிறைய பிரதிபலிப்பு இருக்கு. இது ஹஸ் காட் கான்சிக்வன்சஸ். இது எல்லாம் நெகோஷியேட் பண்ணி ஒரு டீலை கொண்டு வருதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. டெஃபினட்டாக இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி முதல்ல பேசுகிறேன். நாம் என்ன அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும், ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ், இது 2 தான் முக்கியமானது. புதுசாக இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா யார்கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, சைனா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியிலையும் நம்முடைய ஒரு இடத்த ஸ்லோவாக தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஏரோஸ்பேஸ், ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், அந்த இண்டஸ்ட்ரி வருது. இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக நம்ம நம்முடைய டைமை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவர் டைம் இன் தோஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹேஸ் டு கம். இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த டேரிஃபை சந்திக்கலை, ஃபார்மாவுக்கு அந்த ஸ்பெஷல் டேரிஃப் அப்ளை ஆகலை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாதிக்கப்படலை. ஸோ மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில கூட பாதிப்புக்கு ஆளாகவில்லை என்பதை முதல்ல நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். அப்போ அந்த பேச்சுவார்த்தையை நடத்திய விதமே இதுலேருந்தெல்லாம் எக்ஸம்ஷன் வாங்கி தொடர்ந்து நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்கன்றதான் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த விஷயம், இன்னும் என்னென்ன நம்ம ஏற்றுமதியில் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் நம்ம மாநிலம், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடுது. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல், ஜவுளி ஏற்றுமதி, 2வது லெதர், 3வது ஃபுட்வேர். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ் ரொம்பவே சென்சிட்டிவ் ஜாப் கிரியேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு ஒரு நல்ல உடன்பாடு அமெரிக்காவோடு எட்டப்பட வேண்டும், மற்ற நாடுகளோடையும் இருந்தால் பெட்டர். ஏன்னா ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. உதாரணத்துக்கு காட்டன் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் சில ஆண்டுகளாக அதிகரிக்கவே இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் ஏற்கனவே இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு. ப்ளஸ் பங்களாதேஷோட யூஎஸ்க்கு ஒரு வேறு விதமான ஒரு ஃபேவரபிள் ட்ரீட்டி இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ் தொடர்ந்து இருந்துக்கிட்டு, இது மாதிரி பல நாடுகளுக்கும் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது வரக்கூடிய உடன்படிக்கை நமக்கு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை உருவாக்கும் என்று அந்த துறையில் இருப்பவர்களே எதிர்பார்க்கலைங்கிறது தான் உண்மை. நோபடி எக்ஸ்பெக்டட் இட். ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். டெக்ஸ்டைலில் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு, நம்ம ஈயூக்கு நம்ம எந்த விதமான டேரிஃப் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அவர் பேசும்போது கூட சொன்னார் திருப்பூர் பற்றி. கிட்டத்தட்ட அந்த 10 days அந்த மூடே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. பிகாஸ்
உங்களுக்கு ஒரு 10% உங்களுடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னா மொத்தமே மாறிடுது. உங்களுடைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகிடுது, நீங்கள் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் போட்டி நாடுகள் வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இன்னைக்கு நம்மளை விட ஸ்லைட்லி ஹையர் டேரிஃப் இருக்குன்றது முக்கியமான பாயிண்ட். இன்னை வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, டேரிஃப் டீல் வந்தால் டெக்ஸ்டைல் பாதிக்கப்படும், இதான் நம்மளுடைய நெரேட்டிவ், நம்மளுடைய பயம் இதுதான். பட் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே பயந்துகிட்டு இருந்த அந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்தது லெதர்லேயே இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனோட ஒரு சூப்பர் டீல், கிட்டத்தட்ட டேரிஃப் இல்லாத ஒரு டீலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு டேரிஃப் இல்லாத ஒரு டீல் வரும்போது டியூட்டி ஃப்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளால பண்ண முடியுது அந்த நாட்டுக்கு. ஃபுட்வேரில் நம்ம நிறைய யூரோப்புக்கு பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ நம்மளுடைய சந்தை யூஎஸ் ஆக இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டில் செய்யார் போன்ற இடங்களில் மிகப்பெரிய ஃபுட்வேர் பார்க்ஸ் வருது. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பிராண்ட்ஸ் நைக்கி, கிராக்ஸ், இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் டேரிஃப், நம்ம தாங்கக்கூடிய ஒரு டேரிஃப், உற்பத்தியில் நம்ம வளர்ச்சியை வெகுவாக வருங்காலத்தில் உருவாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி 90s டைட்டன் இருந்ததோ, ஒசூரில் வந்து டைட்டனை எப்படி ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் லெதரில் ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு பொருளாதார வாய்ப்பு இப்போது நமக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன் டெஃபினட்டாக. அடுத்தது அக்வாகல்ச்சர், ஷ்ரிம்ப் 50% போட்டாங்க டேரிஃப். அந்த இண்டஸ்ட்ரி வந்து சில மாதங்கள் வந்து அனுபவித்த இன்னல்கள் வந்து சொல்லி மாளாது, அதையும் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி ஃபேராக கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து நமக்கு போட்டின்னு சொன்னால் ஈக்குவடார் அப்படிங்கிற ஒரு நாடு, அவங்க அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ அவங்கள விட நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கும். இதில் இந்த நெகோசியேஷனில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 4 இண்டஸ்ட்ரியிலுமே யூரோப்பியன் யூனியனோட நமக்கு டியூட்டி ஃப்ரீ எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம் நெகோஷியேட் பண்ண பிறகு தான் இந்த டீல் அமைஞ்சிருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நெகோஷியேட்டிங் டெக்னிக்லேயே ஏதோ ஒரு யுக்தியை கையாண்டு இருக்காருன்றது ஓரளவு யூகிக்க முடிகிறது. மிகப்பெரிய ஒரு குரூப்போட நம்ம டியூட்டி ஃப்ரீ டேரிஃப் வாங்கிட்டோம்னா, ஜீரோ டியூட்டி டேரிஃப் வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அப்போது நமக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு நம்மளுடைய பொருளாதார சேஃப்டி, அதாவது அந்த இண்டஸ்ட்ரீஸினுடைய சேஃப்டி வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அமெரிக்காவோட நெகோஷியேட் பண்ணும்போது உங்கள் நிலைமை கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது, யூஆர் ஏபிள் டு நெகோஷியேட் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ இந்த நெகோசியேஷனை வந்து அவங்க ஒன்றுமே சொல்லலை, ஏன் இன்னும் இதை பற்றி பேசலை, ஏன் இதை பற்றி அமைதியாக இருக்காங்க. நெகோஷியேட் பண்ணும்போது டெய்லி யூ கேனாட் பி டாக்கிங் இன் டெலிவிஷன், ஏன்னா நெகோசியேஷன்ங்கிறது பேக் சேனலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அதை நடத்தி இன்னைக்கு இந்த நெகோசியேஷனுக்கு அப்புறம் வந்து ஓரளவு ஸ்டேபிள் எக்கனாமிக் என்வரான்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி முக்கியமான இண்டஸ்ட்ரீஸில் அது நிச்சயமாக ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் நம்மளுடைய பாதை ட்ரெஜெக்டரி வளர்ச்சியை தான் நோக்கி போயிட்டு இருக்கு, இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். செமிகண்டக்டருக்கு நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து எப்படி எலக்ட்ரானிக்ஸ் 5 வருஷம் முன்னாடி இருந்ததோ அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கு. செமிகண்டக்டர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், டீல்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் அமெரிக்காவோட நம்ம நிச்சயமாக வர்த்தகம் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியாக ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் நிச்சயமாக இங்கே வந்துட்டு இருக்காங்க. போயிங்க்கு இது மிகப்பெரிய, இந்த டீல் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பிகாஸ் போயிங்க்கு இன்னைக்கு அமெரிக்கா ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனை வாங்கி கொடுத்து, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஏரோப்ளைன் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இன்னும் நிறைய. அதுக்கு ஒரு காரிடார் இருக்குது, இங்கே இருக்குது, நார்த்லேயே இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி இன்னும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவதற்கு இந்த டீல் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும் கம்பேர்ட் டு வாட் இட் வாஸ் பிஃபோர். அண்ட் இது வந்து நாட் ஒன்லி அமெரிக்கா நமக்கு என்ன டேரிஃப் போடுறாங்கிறது மட்டும் இல்லை, போட்டி போடக்கூடிய நாடுகளை எங்கே வைக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே என்ன பார்க்குறோம்னா நாம எங்கே நிற்கிறோன்றதான் பார்க்குறோம் வெர்சஸ் அமெரிக்கா. பட் பார்க்க வேண்டியது என்னன்னா மற்ற நாடுகள் எங்கே நிற்கிறாங்கன்றதான். என்னை பொறுத்த வரைக்கும் நாம எங்கே நிற்கிறோங்கிறது ஒரு நல்ல இடம், பட் மற்ற நாடுகள் எங்கே இருக்காங்கன்றதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே தான் நம்மளுடைய அட்வான்டேஜ் ஸ்லோவாக ஓப்பன் அப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இது யூஎஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சில மாற்றங்கள். சரி, இப்போ அவங்கள்ட்டேருந்து நம்ம 500 பில்லியன் வாங்க போகிறோமே, அப்போ வந்து நம்ம நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம விட்டு கொடுத்துருவோமா? இது ஒரு பரவலாக வரக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போ அமெரிக்காவோட கடைசியாக எப்போ நம்ம ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா 2008 நியூக்ளியர் டீல் போட்டோம். அப்போ கூட நம்ம இடதுசாரி தோழர்கள்லாம் அரசுக்கு தங்களுடைய ஆதரவை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க.
இப்போ 2008 போட்ட டீல் இன்னைக்கு நம்ம 17 வருஷம் கழிச்சிருக்கோம். இப்போ இந்தியா எப்படிப்பட்ட நாடுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. நம்ம நாட்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த 17 வருஷத்தில் நம்ம என்ன நம்மளுடைய அமெரிக்காவுக்கு வந்து நம்மளுடைய நியூக்ளியர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்படியே தாராவாத்துட்டோமா, இல்லை அமெரிக்கன்ஸ்க்கு ஏதோ பயங்கரமாக எடுத்து கொடுத்துட்டோமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த டீலை போட்டோம், அந்த டீலில் எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த டீலில் பெரிய பாதகம் நடந்ததாக எனக்கு இந்த 17 வருஷத்தில் தெரியல. ஸோ ஒப்பந்தம் என்பது இரு நாடுகளுக்குடைய ஏற்படுகின்ற ஒரு நான் புரிந்துணர்வுன்னு சொல்கிறேன். இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி க்ரோ பண்ண போகிறோங்கிறது ட்ரேட், காமர்ஸ், பிஸ்னஸ் டிசைட் பண்ண வேண்டியது. கவர்மெண்ட் கேனாட் டிசைட் பியாண்ட் அ பாயிண்ட். ஒரு அளவு தான் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு எனேபிளர், ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இதை உருவாக்கி கொடுக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஷூஸ் போகிறது, கிராக்ஸ், ஸ்லிப்பர்ஸ் போகுது. இப்போ 18% டியூட்டி போட்டிருக்காங்க. அந்த மார்க்கெட்டில் விற்கிற விலையில் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான் நாம் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய விலை. இது வந்து ஆப்பிள் ஃபோனுக்கும் பொருந்தும், எலக்ட்ரானிக்ஸுக்கும் பொருந்தும். நீங்கள் 80,000க்கு ஃபோன் வாங்கினீங்கன்னாக்கா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு 80,000க்கு விற்க மாட்டாங்க. அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னவோ அதுக்கு ஒரு சின்ன மார்ஜினை வச்சு விற்பாங்க. அப்போது அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு தான் நீங்கள் 18% கட்ட போகிறீங்க டேரிஃப், நாட் ஆன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இது தாங்கக்கூடிய ஒன்று தான். 50% போட்டால் அது பண்ண முடியாது. பட் 18% இஸ் பேரபிள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, எப்போ நீங்கள் ஒரு பேரபிள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து உருவாக்குறீங்களோ, நம்மளால் தாங்கக்கூடிய ஒரு பொருளாதார ஸ்ட்ரக்சரை நீங்கள் உருவாக்க போகிறீங்களோ, அப்போ இங்கேருந்து நிறைய உற்பத்தி ஆகி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இப்போ இதெல்லாம் ஜாப் கிரியேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரியலி ஜாப் கிரியேட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஃபுட்வேர்லாம் வந்து கேன் பி அ வெரி பிக் ஜாப் கிரியேட்டிங் இண்டஸ்ட்ரி. இப்போ அந்த வகையில் இந்த டீலில் நிறைய ஜாப் கிரியேஷனுக்கும் ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கிறதா தான் நான் இந்த டீலில் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் தி ஸ்டேட் சைட் ஆஃப் இட். அடுத்தது நம்ம இறக்குமதிக்கு என்ன பண்ண போகிறோங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது. இன்னும் அதான் நான் சொன்னேன், நியூக்ளியர் டீலில் என்ன நடந்ததுன்ற ஒரு எக்ஸாம்பிளை நான் கொடுத்தேன். இப்போ 500 பில்லியன் வரைக்கும் நம்ம வாங்குறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கேயே நீங்கள் பார்க்கணும், இந்த டீல் எப்படி வேகம் பிடித்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கா வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த உடனே இந்தியா மீது பெரும் அழுத்தத்தை கொடுத்தது ரஷ்யன் ஆயில் நம்ம வாங்கக்கூடாதுன்னு. அதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில வாரங்கள். ஆனால் இது பண்ண உடனே அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வெனிசுவேலன் ஆயில் இன்னைக்கு எந்த நாட்டினுடைய ரிஃபைனரிஸ்னால ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது? சைனாவில் இருக்குது, இங்கே இந்தியாவில் ஐஓசி கிட்டே, ரிலையன்ஸ் கிட்டே இருக்குது. அமெரிக்கன் ரிஃபைனரிஸால் இன்னைக்கு வெனிசுவேலன் ஆயிலை ப்ராசஸ் பண்ண முடியாது. அவங்க அதுலேருந்து என்னைக்கோ வெளியே போயிட்டாங்க. கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ரஷ்யன் ஆயில் நீங்கள் வாங்கக்கூடாது, எங்கள்கிட்ட வாங்கணும். பிகாஸ் அவங்க அந்த ஆயிலை விற்றா தான் அவங்களுக்கு வெனிசுவேலா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்கும். ஸோ இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவோடு இந்த ஆயிலை நம்ம வந்து வாங்கலைனாக்கா, அமெரிக்கா வந்து இவ்வளவு நம்ம மேலே அழுத்தத்தை கொடுத்து அந்த வெனிசுவேலன் ஆயில் நமக்கு விற்றுருப்பாங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எல்என்ஜி சம்மந்தப்பட்டது. இப்போ எல்என்ஜிங்கிறது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஃபியூலாக மாறிட்டு வருது. நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸாக எல்என்ஜி எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரலாம், எப்படியெல்லாம் அதனுடைய இம்போர்ட்டை இது பண்ணலாம், எப்படியெல்லாம் அதுக்கு சப்ளை செயினை உருவாக்கலாம். கட்டார் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எல்என்ஜி. இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும், கொச்சின் ப்ளஸ் குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்ட், இந்த 2 இடங்கள் வழியாக தான் நம்ம எல்என்ஜி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும். இந்த 2 இடத்துலையும் பெரிய கெப்பாசிட்டியை கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து 2004-05லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கெப்பாசிட்டியெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் நிறைய இடத்துல. ஆனால் நமக்கு எல்என்ஜி சப்ளை கிடைக்கல, கான்ட்ராக்ட் கிடைக்கல. அதாவது சப்ளைனா நிரந்தரமாக நமக்கு ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கணும். அதன் அடிப்படையில் நமக்கு கார்கோ வந்துக்கிட்டே இருக்கணும். சந்தையில் போய் வாங்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அமெரிக்கா கத்தார் மீது கொடுத்த அழுத்தத்தினால கத்தார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளோட டீல்ஸே போட மறுத்தார்கள். இதுதான் வந்து 2005-15 நடந்த விஷயம். இன்னைக்கு அமெரிக்கா வந்து நமக்கு நேரடியாக எல்என்ஜியை விற்கிறேன்னு நம்மக்கிட்ட வந்து நிற்கிறாங்க சார். யாராவது நினச்சி பார்த்துக்கலாம், இன்னொருத்தன் விற்கக்கூடாதுன்னு 10 வருஷம் நமக்கு கெப்பாசிட்டியை யூஸ் பண்ண விடாமல் விலையை ஏற்றி நமக்கு விற்க வச்சு, அப்போ நமக்கு அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய ஒரு நாடு இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து மார்க்கெட்டில் சாதகமான விலையில் உங்களுக்கு எல்என்ஜி விற்கிறோம், நீங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் எல்என்ஜி வாங்கணும்னு வந்து சொல்கிறாங்க. வெரி சிம்பிள். இப்போ இந்த மாற்றங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர இதை பற்றி டெய்லி யாரும் பேச போகிறது இல்லை. தட் இஸ் த ஃபேக்ட்.
இப்போ மற்ற விஷயங்கள் அப்படியே இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து இந்த இம்போர்ட்னால பாதிக்கப்படுவார்களான்னா என்னென்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். அதோடைய இம்பாக்டை பேசுவோம் சில விஷயங்களை பற்றி. ஃபர்ஸ்ட் ஹார்லே டேவிட்சன் பைக் இருக்கிறதுலையே மேட்டுக்குடி மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளில் கொஞ்சம் விலையை குறைய போகுது. அது அந்த விலை வந்து யாரும் வாங்கக்கூடிய விலை இல்லை. ஸோ அது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அப்பவும் அது வாங்கக்கூடிய விலை இல்லை. அதில் வந்தாலும் வாங்க போகிறோம். அதனால வந்து சாமானியர்களுக்கு என்ன பாதிப்புன்னு தான் நீங்கள் கேட்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காட்டன் வித் குவான்டிட்டி லிமிட்ஸ். யோசிச்சு பாருங்க, நாம அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு துடிக்கிறோம், அமெரிக்கா நமக்கு காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் காட்டன் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கலன்னு நான் பாயிண்ட் முதல்ல சொன்னேன். இப்போ அங்கேருந்து ஓரளவுக்கு பெருசாக ஒன்றும் வராது, பட் ஒரு லிமிடெட் அவங்களால கொடுக்கக்கூடிய குவான்டிட்டி வந்தால் இங்கே காட்டன் ப்ரைஸஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அது வந்து காட்டன் வேல்யூ செயினுக்கு டெஃபினட்டாக உதவும்னு நான் நம்புகிறேன். இட் வில் ப்ரொவைட் மச் நீடட் ஸ்டெபிலிட்டி. அதுக்கு அடுத்தது அமெரிக்காவிலிருந்து நமக்கு கார்ஸ் விற்கணும்னு விரும்புகிறாங்க. அது பண்ண முடியாதுக்கு ரீசன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக அதிகமான கஸ்டம்ஸ் டியூட்டி. உலகத்திலே இந்த அளவு அதிகமான கஸ்டம்ஸ் டியூட்டி எந்த நாட்டிலையும் கிடையாது. ஸோ அதை வந்து 10 வருஷத்துல 30% குறைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 30% வந்தா கூட அது இன்னைக்கு யூஏ மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய டியூட்டியை விட அதிகம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஸ்டில் ஹை, இட் இஸ் நாட் லோ. ஸோ 10 வருஷத்துக்கு கிரேடடாக குறைக்க போறாங்க. பொருளாதார வாய்ப்பு ஸ்லோவாக ஓப்பன் பண்ண போறாங்க. ஏன் 10 வருஷம்னாக்கா அதுக்குள்ள இந்திய சந்தையில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய எஃபிஷியன்சியையும் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலையும் நல்லா மேனேஜ் பண்ணி தங்களுடைய காஸ்ட்டை கண்ட்ரோலில் வச்சு மார்க்கெட்டில் ஒரு சைஸுக்கு வளர்ந்துருவாங்க 10 வருஷத்துல. இப்போ நேத்தோ முந்தானேத்தோ நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பக்கத்தில் ராணிப்பேட்டில் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு குளோபல் பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து பெரிய பாதிப்புக்கு ஆளாகாத வகையில் இது அமைந்திருக்கிறது. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ். அடுத்தது ஆப்பிள்ஸ். இது ஒரு நெரேட்டிவ். ஆப்பிள் ஃபிக்ஸட் குவான்டிட்டி தான் ஆப்பிள் இம்போர்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் வந்தாக்க ஹிமாச்சல் காஷ்மீர் ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுவார்கள். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சென்னையில் உங்க கடையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட் ஸ்டால்லையோ வெஜிடபிள் ஸ்டால்லையோ வாஷிங்டன் ஆப்பிள் எப்போ பார்த்தீங்க? எவ்வளோ வருஷம் முன்னாடி? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எனிஒன் ரிமெம்பர்ஸ்? Before 2014, Washington apples were sold liberally in India. தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து மீடியா டெலிகேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கேருந்து கூட சென்னையிலேருந்து கூட ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பெரிய ஆர்டிக்கலில் நம்மளுடைய பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் எழுதினாங்க. அப்போது வாஷிங்டன் ஆப்பிள் ஏற்கனவே வந்துகிட்டு இருந்தது. இடைப்பட்ட இந்த ஒரு 8-10 வருஷத்துல தான் அதனுடைய அந்த பேன் பண்ணாங்க. இப்போ திருப்பி அதை வந்து அவங்க சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு சர்ச்சையான ஒரு விஷயம், DDGSன்னு ஒரு விஷயம், ட்ரை டிஸ்டிலரி கிரெயின்ஸ் வித் சால்யூபிள்ஸ். அதாவது எத்தனால் இருக்கு இல்லையா, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது குறிப்பிட்ட சில இன்புட்ஸ்லேருந்து, ரைஸ்லேருந்து பண்ணுவாங்க, கார்ன்லேருந்து பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து கூட பண்ணுவாங்க. அமெரிக்காவில் கார்ன், நம்ம ஊரில் தான் கேன். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் வர அந்த வேஸ்ட் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டை வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கு 15% டியூட்டி இருந்து அதை 0ன்னு ஆக்கிட்டாங்க. இது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா இப்போ பேசப்படுகிறது. பட் இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். இது யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ். பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ் எந்த ஸ்டேட்டில் மிக அதிகமாக இருக்காங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ பவுல்ட்ரி ஃபார்மர் இன்னைக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, எத்தனாலுக்கு கார்ன் சோளத்துலேருந்து எத்தனால் இந்தியாவில் எடுத்ததுனால, கிரெயின் பேஸ்ட் எத்தனால்லாம் வந்ததுனால அவங்க எத்தனால் ப்ரைஸ் ஃபேவரபுளாக இருந்ததுனால நிறைய கார்ன் எத்தனாலுக்கும் போகும்போது அவங்களுடைய ஃபீடு, பவுல்ட்ரி ஃபீடினுடைய விலை வந்து அதிகமாகுது. மெய்ஸ் சோளம் தான் வாங்கி கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி. ஸோ அது 25-26 ரூபாயெல்லாம் போச்சு. இப்போ இதை வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜுக்கு பவுல்ட்ரி ஃபீடில் வாங்கி அமெரிக்காவிலேருந்து வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, பவுல்ட்ரி ஃபீடினுடைய சப்ளை ப்ரைஸ் வந்து எல்லா நேரத்துலையும் ஸ்டேபிளாக இருக்கும். இன்னைக்கு பவுல்ட்ரி ஃபீட் ரொம்ப ஏறி போச்சுன்னா திடீர்னு பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் ஹெவியாக வந்துடும். சில ஆண்டுகள், ஓரிரு ஆண்டுகள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ் எப்படி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஆகுது, ஏன்னா பவுல்ட்ரி ஃபீடினுடைய ப்ரைஸ் குறையுது. ஸோ இந்த டீலில் இவங்க இதை இம்போர்ட் பண்ண ஒத்துக்கிட்டது பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியோட ஸ்டெபிலிட்டியோட டைடுன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஏதோ விட்டு கொடுக்குற விஷயம் இல்லை. நமக்கு எங்கே சாதகமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய இடங்களில் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விலையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் அதனுடைய யூசர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறதுக்கும் இந்த டீலில் கவர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்.
அடுத்தது டேட்டா சென்டர் ஹார்ட்வேருக்கு 0 டியூட்டி போட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. கூகுள், மைக்ரோசாஃப்ட் 2 நிறுவனங்கள் மட்டும் ஆந்திரால 2 லட்சம் கோடி, தெலுங்கானால 1 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க டேட்டா சென்டர். இப்போ இந்த டியூட்டி ரிடக்ஷன் வந்து உறுதியா அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்க வரவழைக்கிறதுக்கான ஒரு யுக்தியா நீங்க பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ 3 லட்சம் கோடி நீங்க வந்து டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா கிளியரா அந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து அவுட்லயரா இருக்கும். நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு எக்கனாமிக் ப்ராக்ரஸ், பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த ஸ்டேட்ஸ்ல போய் சேரும். அதற்கு அடுத்தபடியாக ஒயின்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ். அமெரிக்கன் ஒயின்ஸ் எந்த அளவுக்கு இந்தியாவில் பாப்புலராக இருக்கும், சந்தை அதுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குன்றதை பொறுத்து தான் அவங்களால இங்கே விற்க முடியும். அமெரிக்கன் ஸ்பிரிட்ஸ் பெருசாக பார்பன் விஸ்கி எல்லாம் இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டே கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்து கம்மியான டியூட்டி போடுறதுலாம் எந்த வகையிலையும் வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸை பாதிக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து இந்த நட்ஸ், பிஸ்தா, பாதாம், அதுக்கெல்லாம் ஆல்மண்ட்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. வால்நட், ஆல்மண்ட், அதுக்கெல்லாம் லோவர் டியூட்டிஸ். பட் இதில் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். பயம் என்னவா இருந்தது? ரைஸ், வீட், டைரி, பால்வளம், மீட், பவுல்ட்ரி, எத்தனால், டொபாக்கோ, அப்புறம் சில சென்சிட்டிவ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, அந்த மாதிரி விஷயங்கள். இதையெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இது எல்லாம் கிளியராக ப்ரொடெக்டடாக இருக்குன்றதான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு டீலை போடும்போது யாரோட டீல் போடுறோமோ அவங்களுக்கும் பொருளாதார வாய்ப்புகளை கொடுக்கணும். இல்லை எதுவுமே கொடுக்காம நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து எல்லாம் கொடுங்கனாக்கா யார் வருவாங்க? ஸோ யூ ஹாவ் டு பி சீன் அஸ் கிவிங் சம்திங். ஆனால் நீங்களும் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு தேவையானதை. அதை பெற்றுக்கொள்ளும் போது அதன் பொருளாதார பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுடைய மக்களை சென்றடைய வேண்டும். கீழே போனோம், இட் ஹாஸ் டு பெர்குலேட் டவுன். அண்ட் மறுபடியும் அது கீழே போய் பெர்குலேட் ஆகும்போது அது பொருளாதார வளர்ச்சியாக மாற வேண்டும். அந்த பொருளாதார வளர்ச்சி வரும்போது அது நாட்டுக்கு வந்து ரெவென்யூ, வரி உருவாக்கி தர வேண்டும். அந்த வரிகளில் கிடைக்கக்கூடிய பணத்தை எடுத்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை அடுத்த 10-20 ஆண்டுகளுக்கு 7-9% ரீஜனில் எங்கே போய் நிறுத்த முடியுமோ அங்கே போய் நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதையெல்லாம் பொறுமையாக பண்ணாமல் எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஸ்கில்டு, வெரி ப்ரிசைஸ், வெரி பேஷண்ட் அண்ட் வெரி பெர்சிஸ்டன்ட். அப்போ தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த காலகட்டங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோன்றதை பாருங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுடைய எந்த தலைவரை தன்னுடைய நண்பர் என்று சொல்லியிருக்கிறார்? எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் எந்த இந்திய தலைவரை தன்னுடைய நண்பர் என்று சொல்லியிருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ வாஸ் கால்ட் அ ஃப்ரெண்ட் வாஸ் டாக்டர் மன்மோகன் சிங். அதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அதுவும் நியூக்ளியர் டீல்னால. அதுக்கு முன்னாடி இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் அவரை வந்து நண்பராக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ரெஃபர் பண்ணார் ஒரே ஒரு தடவை. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக ஹீஸ் ட்ரைங் டு நம்மக்கிட்ட என்னதான் டஃப்பாக ஃபைட் பண்ணாலும், என்னதான் சொன்னாலும், என்னதான் பாஸ்டர் பண்ணாலும், என்னதான் டியூட்டி போட்டாலும், காலையில் அதாவது அவங்க மார்னிங் டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாரு. மதியத்தில் ஐ நோ இஸ் a வெரி குட் மேன் பட் இஸ் a tough negotiator, அது இதுன்னு பிரைம் மினிஸ்டர் பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. அது அவங்களுடைய நெகோஷியேட்டிங் டெக்னிக். நீங்கள் இதுக்கு எதிர்த்து நீங்கள் என்ன பேச முடியும்? ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங், இஸ் இட் பெட்டர் டு கீப் குவைட் ஆர் யூ ஹேவ் டு ஷூட் யுவர் மவுத் ஆஃப்? அதுதான் இங்கே கேள்வி. ஸோ இந்த டீல் வருவதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தவறான புரிதல்களை தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டீல் வந்து தெளிவை கொடுத்த பிறகு எல்லாருமே அமைதியாயிட்டோம். பட் இப்போ தான் பேசணும். ஆக்சுவலாக this is the time to speak. That's why I agreed to speak. This is the time to speak. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் யூஎஸோட ப்ராப்ளம்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, யாராவது ஈஸியில் நமக்கு ஒரு ஆப்ஷனாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும்னு பேசணுமா? இல்லை இல்லை. யூஎஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியனோட நமக்கு ஒரு ஆப்ஷனாலிட்டியை கிரியேட் பண்ணதான் இந்த டீலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட் நான் சொல்லுவேன். இந்த டீலுக்கு முன்னாடியே அந்த ஹைலைட் வந்துருச்சு. 96 to 99% of the goods which India exports to European Unionல tariff cut or elimination. ஒன்று டாரிஃப் குறைக்கப்படும் அல்லது எலிமினேட் இல்லாமல் செய்யப்படும். டெக்ஸ்டைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர், ஃபுட்வேர் 0 டியூட்டி. மெரைன் ப்ராடக்ட்ஸ் 0 டியூட்டி. பிளாஸ்டிக், பேஸ் மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ் இதில் எல்லாம் டியூட்டி குறைப்பு. ஸோ எத்தனை இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து யூரோப் ஒரு ஆப்ஷனாலிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்கோன்றதை பாருங்க. எத்தனை இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ திருப்பி யூஎஸோட நாம் பண்ண டீலோட இதை பொருத்தி பாருங்க.
எங்கெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க யூஎஸோட, ஆர் எங்கெல்லாம் பாதிப்பு குறைவா இருக்கு, எதிர்பார்த்ததோட குறைவா இருக்குன்னு பாருங்க. யூரோப்பியன் யூனியன் டீலோட இதை பொருத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்தியாவுடைய நெகோஷியேட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெளிவாக புரியும். இட்ஸ் வெரி கிளியர். இதன் மூலமாக இந்தியா இயூக்கான பைலாட்ரல் ட்ரேட் 7 ஆண்டுகளில் டபுள் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வர்த்தகம் 2 மடங்கு ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என் பார்வையில் இந்தியாவுக்கு யூஎஸோட இருக்கக்கூடிய ட்ரேட் வந்து வெகுவாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட $45 பில்லியன் அமெரிக்காவோடு நடக்கக்கூடிய வர்த்தகத்தில் சர்ப்ளஸ் கிரியேட் பண்றோம். $45 பில்லியன். அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, எங்களோட ஒரு $500 பில்லியன் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தட்ஸ் வாட் தே சேயிங். தட்ஸ் நாட் 1 இயர், ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ அமெரிக்கா சொல்றேன், நீங்க எங்ககிட்ட இன்னும் நிறைய எங்கள்கிட்ட வாங்குங்க பொருள். அதுதான் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க எங்களுக்கு கம்மியாக இருங்கன்னு அவன் சொல்லலை. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு $40 பில்லியன், $45 பில்லியன், $50 பில்லியன் நாம இறக்குமதி செய்வதை விட ஏற்றுமதி அதிகமாக பண்றோம் யூஎஸோட. நம்ம ஏற்றுமதியை கூட்டினாக்கா இதே லெவலில் பேலன்ஸை வச்சா கூட ட்ரேட் அதிகரிக்க போகுது, அவ்வளோதான். அந்த ட்ரேடை அதிகரிக்கிறதுக்கு இந்தியா இன்னைக்கு தயார் நிலையில் இருக்கா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். ஆர் வி எக்கனாமிக்கலி ரெடி டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போர்ட் மோர் டு அமெரிக்கா? அதுதான். இம்போர்ட்டில் நீங்கள் வந்து ஆயில், கேஸ், மற்ற ஹைடெக் திங்ஸ் இதுலேயே நீங்கள் வந்து இதை கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அவங்க ஒரு விஷயத்தை எக்கனாமிக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் தானே இங்கே விற்க முடியும். அவங்க எத்தனையோ விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதே நிறுத்தி எவ்வளோ நாள் ஆகுது. ஸோ நம்மளுடைய பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கான எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டாக்டாக இருக்குது. நமக்கு தேவையான பொருளை அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது வாங்குறதுல என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கத்தாரில் வாங்குறதுக்கு பதிலாக யூஎஸ்லேருந்து வாங்க போகிறீங்க, ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு பதிலாக யூஎஸ்ல வாங்க போகிறீங்க. நமக்கு தேவை இருக்குல்ல, நல்ல விலையில கொடுத்தா நல்லது. ஸோ இதுதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கடைசியாக அதை சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எல்லாருமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை ஒரு பேராமீட்டராக நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ ஆட்டோ காம்பனன்ட் எக்ஸ்போர்ட்ல இந்தியா யூஎஸோட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னர். அதுவும் தமிழகம் மிக மிக முக்கியமான ஒரு பிளேயர் இல்லை. ஸோ இப்போ திருப்பி ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு ஆட்டோ காம்பனன்ட் எக்ஸ்போர்ட்ல இந்த டீலுக்கு அப்புறம். ஏன்னா டாரிஃப் நிச்சயமாக நிறைய விஷயங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்திச்சுன்னு தான் சொல்றோம். யூஎஸ் ஆட்டோவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யூரோப் மற்ற நாடுகளை எப்படி நிர்பந்திக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் இப்போ சொல்ல போறேன். வேர்ல்ட்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எந்த நாடு? 5வது மாதமாக அந்த நாட்டில் கார் உற்பத்தி 20% குறைந்திருக்கிறது. எத்தனை பேர் இந்த நியூஸை நீங்கள் டிவியில எங்கேயோ பார்க்குறீங்க? 20% குறைஞ்சிருக்கு. ஜனவரி மாசத்துல பிவைடின்ற நிறுவனம் உங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் த பெஸ்ட் இவி மேனுஃபேக்சரர் இன் த வேர்ல்ட். டெஸ்லாவோட பெட்டர் கம்பெனி உண்மையை சொல்லணும்னா. பிவைடி ஜனவரியில 30% ப்ரொடக்ஷன் ட்ராப், 4th சக்சசிவ் மந்த் ஆஃப் ஃபால். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கார் மேனுஃபேக்சரர் உற்பத்தி செய்து விற்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு ஜியோ பொலிட்டிக்கலாக தள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு சைனீஸ் கம்பெனி, ரைட்? இதே சூழ்நிலையில இந்தியாவுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய காரினுடைய கோட்டா 2.5x ஆக இன்னைக்கு நீங்க 100 பண்றீங்கன்னா 250 ஏற்றுமதி பண்றதுக்கு நம்ம EU டீல்ல பர்மிஷன் வாங்கிருக்கோம். அதான் ஒப்பந்தம். எவ்வளவு பேர் மாருதியினுடைய ஜனவரி மாதத்தினுடைய ஏற்றுமதி பார்த்தீங்க? இந்தியாவில் 20% வரைக்கும் ஏற்றுமதி வளர்ச்சி நமக்கு எல்லா கம்பெனிஸ்க்கும் கிடைக்க போகுது. அங்க ரிவர்ஸ். எல்லா நாடுகளுமே சைனாலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எத்தனை விற்கலான்னு கோட்டா கொடுக்க சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க ஒரு வண்டி விற்க முடியாதுங்க எங்க நாட்டில். இது பெஸ்ட் ப்ரொடியூசருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம். ஆனா இந்தியன் கம்பெனிஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனி எத்தனை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோன்றதை நம்ம பார்க்கறது கூட இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், பஜாஜ் ஆட்டோ எத்தனை நாடுகளுக்கு மோட்டார் சைக்கிள் ஏற்றுமதி பண்றாங்கன்னு சும்மா கூகுள் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தான் ஏஐ எல்லாம் இருக்கு இல்லையா, போட்டு பாருங்க. மாருதி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை வாகனங்களை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்தார்கள்னு ஒரு கணக்கை பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு ஏற்றுமதி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை நிலவரம் புரியும். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் நம்ம இருக்கோம். இதுக்கெல்லாம் கவர்மெண்டினுடைய சப்போர்ட்டும் இனிஷியேட்டிவும் டிரைவும் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறது தான் பாயிண்ட். கடைசியாக இந்த டாரிஃப் ஒப்பந்தம் முடிந்த பிறகாவது சைனா மீது அமெரிக்கா இன்றைக்கும் போட்டுக்கொண்டிருக்கும் டாரிஃப் அளவு என்னன்னு யாராவது சொல்லுங்க ஆடியன்ஸ்ல. சைனீஸ் குட்ஸ் மீது இன்னைக்கு யூஎஸ் போட்டுக்கிற டாரிஃப் எவ்வளோன்னு சொல்லுங்க. நம்ம 18 ஒப்பந்தம் வச்சிருக்கோம். சைனாவுடைய டாரிஃப் கரெக்ட் 2 மடங்கு 2x நமக்கு இருக்கக்கூடிய டாரிஃபோட 2x. அப்போ இதனால பல துறைகளுக்கு நம்மளால வந்து
இன்னும் காம்பீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுன்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த ஒப்பந்தம் நமக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு ட்ரேட் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். நிறுவனங்கள் தங்களுடைய சைஸை அதிகரித்து அதன் மூலமாக தங்களுடைய காம்படிட்டிவ்னஸை அதிகரித்து உலக அளவில் ப்ரொடியூசர்ஸாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது வெறும் யூஎஸ் ட்ரீட்டி கிடைச்சது தான் நடந்திருக்காது. யூஎஸ் பிளஸ் யூரோப் பிளஸ் மல்டிபிள் கண்ட்ரீஸோட சேர்ந்து நம்ம ஒப்பந்தங்கள் உருவாக்குறதுனால மட்டும்தான் இது சாத்தியமாகிறது. இதை சாத்தியப்படுத்த முக்கியமான ரீசன் கவர்மெண்டினுடைய அணுகுமுறை. இந்த அணுகுமுறை இல்லைன்னாக்கா இதெல்லாம் நடந்திருக்காதுங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து இதே மாதிரி அணுகுமுறைகளை நம்ம ஒவ்வொரு டைம்லையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக ஆஸ் சிட்டிசன்ஸ் நம்ம பொறுமையாக இருக்கணும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் பேஷன்ஸ் யூ வில் நாட் கெட் ரிசல்ட்ஸ். ஏன்னா இதையெல்லாம் எடுத்தவங்க ஒருத்தவங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இட் டேக்ஸ் டைம். நான் எதிர்பார்த்தது என்னன்னா ஏப்ரல் மேல தான் ஃபைனலாக இந்த அக்ரிமெண்ட் வரும். ஸோ எனக்கும் இந்த February 2 அன்னைக்கு இரவே அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றது ஒரு சர்ப்ரைஸ் தான். பட் அதுக்கப்புறம் தான் நம்ம திரும்பி பார்க்கும்போது எப்படி இதை பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸோட டை பண்ணி தான் இந்த டீல் நடந்திருக்குன்றது தெளிவாக புரியுது. அப்போ அந்த லெவலில் நம்ம ஆஸ் அ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணாக்க நிச்சயமாக அது நாட்டுக்கு வருங்காலத்தில் நிறைய நன்மைகளை கொடுக்கும் என்று நம்பலாம். அந்த நம்பிக்கை தான் நம்ம நாடும் வளரும், மாநிலமும் வளரும், நம்முடைய நகரங்களும் வளரும், நம்முடைய சமூகம் பெருகும். அந்த வளத்தை நோக்கி எல்லோரும் பாசிட்டிவான ஒரு தாட்ஸோடு பயணிப்போம். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.